அனைவருக்கும் காலை வணக்கம். வெள்ளிக்கிழமை காலை ஃபஸ்ட்டு இருவாச்சி மல்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி பூக்கள் தேவையான அளவுக்கு அதிகமாகவே கிடச்சிருந்தது. மல்லி வரத்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அப்படியே செம்பருத்தி பூக்கள் எல்லா பூக்களையும் பறிச்சுட்டு அப்படியே கத்திரி பிஞ்சுகள் நிறையா இருக்குது. அந்த பிஞ்சுகளையும் ஒரு பார்வை பார்த்துட்டு பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பறிச்சிட்டேன் இன்றைக்கின்ட்டு. இது எல்லாமே ஒரு சைடு மட்டும்தாங்க பறிச்சிருக்கேன். பூக்கள் இல்லாமல் நம்ம தோட்டம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பறித்ததுக்கு அப்புறமும் நம்ம தோட்டம் ஒரு அழகு கலை கொடுக்குதுங்க. ஆனால் இவங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. காலையில் ஒரு 8 மணிக்கு முன்னாடி வந்தால் பூக்க மாட்டேன்றாங்க. ஒரு 9:30 மணிக்கு மேலே வந்தால் வெயில் பூவும் பறிக்க முடியல, காற்று ஒரு பக்கம். பூ பறிக்கிறதுக்குள்ளேயே நம்ம வீட்டு வேலை எல்லாமே செஞ்சிடலாம் போல், அவ்வளோ டயர்டாகுதுங்க. காரணம் வெயில், அந்த அளவுக்கு வெயில். சரி காலையில் சீக்கிரம் வரலான்னா மலர மாட்டேனது, கொஞ்சம் லேட்டாக போகலான்னா வெயில் வந்துடுது. அப்படியே பூக்கள் எல்லாம் பறிச்சிட்டாங்க. நிறைய பூக்கள் கிடச்சிருந்தாங்க. அப்படியே சின்ன சின்ன வேலைகள் எதில் பூச்சி தாக்குதல்லாம் இருக்குதுன்னு எல்லா செடிகளையும் கொஞ்சம் செக் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு தெரியாமல் அடியிலலாம் இருக்கும் பூச்சி தாக்குதல். நம்ம வீட்டு கார்டனில் மாவு பூச்சி தொல்லை தாங்க இருக்கும், வேறு எந்த பூச்சியுமே இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அப்படியே மாவு பூச்செல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக இருக்குங்க. மாடியில் எந்த பூச்சி தாக்குதலும் இல்லை. பிங்க் கலர் செம்பருத்தி பூக்கள் கலரே வேறு மாதிரி தெரியுது. நம்முடைய சன்லைட்டில் சில இலைகள் மட்டும் கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருந்தாங்க. அந்த இலைகளெல்லாம் கொஞ்சம் பிடுங்கி போட்டுட்டு கொஞ்சம் நம்ம உரங்கள் கொடுக்கறதுல மல்லிகைப்பூ செடிக்கும் கத்திரி செடிக்கும் பார்த்து கொடுக்குற மாதிரி வேணுங்க. நானும் என் அனுபவத்தில் பார்த்துட்டே இருக்கேன். நம்ம கொடுக்குற எல்லா செடி உரங்களும் எல்லாத்துக்கும் பொருந்துது. ஆனால் மல்லி செடிகள் அப்படியே இலைகள் பழுத்து கொட்டிடுது. இது நான் 2-3 தடவை பார்த்துட்டேன். அதனால் நீங்களும் உரங்கள் கொடுக்கும்போது செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கத்திரி செடியிலையும் தேவையான அளவு கொடுத்தாலே போதும், ரொம்ப உரங்கள் கொடுக்க வேண்டியது இல்லை. நம்ம உரங்கள் நீர் உரங்கள் கொடுக்கறத விட நம்ம சாம்பல், எரு, மண்புழு உரங்கள் கொடுக்கும்போதே நம்ம செடிகள் ரொம்ப நல்லா இருக்குது. நீர் உரங்கள் நம்ம நல்ல வெயில் காலத்தில் கொடுக்கலாம். இப்போ மழை வெயில் ரெண்டும் மாறி வர்றதுனால நம்ம திட உரமே எஃபெக்டிவாக இருக்குது. நல்ல செம்பருத்தி பூக்கள்லாம் நல்ல பெரிய பூக்கள்ங்க. இந்த செடி மாதிரிலாம் ஒரு செடி கிடைக்கிறதே அபூர்வம்னு சொல்லலாம். எவ்வளோ மொட்டுக்கள், ஒரு கிளையில் கூட மொட்டுக்கள் இல்லாமல் இல்லைங்க, அவ்வளோ மொட்டுக்கள். உண்மையிலே எனக்கு கவர் பண்ணி காட்ட முடியலை, காரணம் வெயில். நான் இந்த ஒரு செடியை மட்டுமே தனியாக வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு சொல்லி. கொஞ்சம் மாலை வேலையில் போய் நான் எடுத்து வீடியோ போடுறேன் நான். அதே மாதிரி இந்த லாவெண்டா மலர்களுங்க, ஒரு அழகான கொத்து கொத்தாக சிகப்பு கலர் பூக்கள். இது எல்லா சீசன்லேயும் இருக்கும். அதே மாதிரி நம்ம பாலினேஷன் நடக்கிறதுக்கு இந்த செடி கண்டிப்பாக தேவைங்க தோட்டத்தில். இதில் நல்ல தேனீக்கள் நிறைய வரும் இந்த செடியில். நானே இன்னும் காய்கறி பக்கத்தில் வைக்கல, பூக்கள் பக்கத்தில் தான் இருக்குது. காய்கறி செடிகள் பக்கத்தில் வைக்கணும்னு நினச்சிட்ருக்காங்க. நான் மறந்துட்டேன். போன வருஷம் காய்கறி செடி பக்கத்தில் தான் இருந்தது. இந்த வருஷம் நான் இடங்கள்லாம் மாற்றும்பொழுது அதை தவறுதலாக இந்த இடத்துல கொண்டு வச்சுட்டேன். ஒரு பூச்சி தாக்குதலுமே இருக்காதுங்க. அப்படியே நம்ம கத்திரி பிஞ்சுகள்லாம் பாருங்கள், எல்லா செடியிலையும் பிஞ்சுகள்ங்க. இப்போதைக்கு நமக்கு சந்தோஷம் கொடுக்கறது கத்திரி செடி. எல்லாத்துலேயுமே மொட்டுக்களை காட்டி நமக்கு வச்சுருக்காங்க. அப்படியே இன்றைக்கி பூக்கள் பாருங்கள், பிங்க் கலர் செம்பருத்தி பூக்கள், பீச் கலர் பட்ரோஸ், எல்லோ கலர்
ரோஸ், ரெட் கலர் செம்பருத்தி பூக்கள், அப்படியே சாமந்தி மொட்டுக்கள், அரளிப்பூக்கள் மொட்டுக்கள், பிங்க் கலர் செம்பருத்தி பூக்கள், சாமந்தி மொட்டுக்கள், அரளிப்பூக்கள், அடினியம் பூக்கள், அரளிப்பூக்களில் வெள்ளை கலர், இது சாண்டல் கலர், மயில் மாணிக்கம், அரளிப்பூக்களில் பிங்க் கலர், ஒயிட் ரோஸ், அப்படியே பாருங்கள் அழகான பிங்க் கலர் ரோஸுங்க.